Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா 30 days weight loss challenge டே 17 இன்னைக்கு நல்லா ஃபாலோ பண்ண போறோம்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து நான் வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். பைக் வேற கரண்ட் சவுண்ட் கேட்டுட்டு போயிட்டு இருக்குங்க. சோ வாங்க, என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய வந்து கேட்டிருந்தீங்க. இது அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். நான் படு கவுத்தி வச்சிருக்கேன். சரி இன்னைக்கு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. செம்ம டயர்டுங்க. காலையில வந்து வேலை. இன்னைக்கு வந்து ஹஸ்பண்ட் ஃபாஸ்டிங் முடிச்சுட்டு அந்த சாமி கும்பிடுறது, நவமி பூஜை பண்றது, அதாவது இந்த யாகம் மாதிரி சின்னதா நம்மளே வந்து பண்ணி அது எல்லாமே கிடைக்குது கிட்டு. ஸோ அதை வளர்த்து அந்த முளைக்கட்டினதை எல்லாத்தையுமே எடுத்து கட் பண்ணி அதை முடிஞ்சு வச்சு இன்னைக்கு பிரசாதம்லாம் பண்ணி அதுவும் அந்த பூரி, அதுக்கப்புறம் கொண்டைக்கல்ல வந்து மசால் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இது இருக்கு இல்லையா, நம்ம கேசரி பண்றதை இங்க அல்வான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ரொம்ப வந்து நைஸ் ஆகாம கொஞ்சம் குறக்குறப்பு தன்மையோட செய்வாங்க. அந்த மாதிரிலாம் செஞ்சு படைச்சு சாமி கும்பிட்டுட்டு அகெயின் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங்ல ஒரு ப்ரொமோஷன்ஸ் வீடியோ, அதாவது இங்க ஒரு டெல்லியில தமிழ் கடை வந்திருக்கு, ட்ரெஸ்ஸு கடை. ஸோ அந்த கடை ப்ரொமோஷனுக்கு போயிட்டு வந்து காலையில இருந்து அதுதான் லோலாக்கெல்லாம் போட்டு என்னடா அந்த அக்கா ஒரு நாளைக்கு டிஷர்ட்டையும் பேண்ட்டையும் போட்டுக்கிட்டு எனக்கு இந்த டோர் நிற்கும், இன்னைக்கு என்னமோ கொஞ்சம் ஒளிமயமா தெரியுதுன்னு நினைப்பீங்க. ஸோ இதனாலதான் அன்னைக்கு ஃபுல்லாவே அப்படியே ஓட்டாங்க. ஸோ சிம்பிளான விலாக் தான் இருக்கும். ஸோ எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்பா செம்ம டயர்டுங்க, கண்ணெல்லாம் எரியுது. இப்போ நான் வீடியோ எடிட்லாம் பண்ணிட்டு நான் தூங்கணும்னா யோசிச்சு பாருங்களேன். சம்டைம் வந்து இந்த வேலைலாம் அப்படியே ஒரு அந்த ஒரு விஷயம் கிடைக்குது பாருங்களா, இவ்வளவு பேர் கிடைச்சிருக்காங்க நமக்கு அப்படின்னு ஒரு ஒரு ப்ரௌட் மூமெண்ட் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றோமேன்னு சம்டைம் மனசு வேதனை. எனக்கு கூட ஹஸ்பண்ட சொல்லிட்டு இருந்தேன், உங்களோட ஆஃபீஸ் வேலையாவது இந்த டைமோட முடிஞ்சுன்னு இருப்பீங்க, என் வேலையை பாருங்களேன் பொழுதோட கிடக்குது அப்படி சொல்லிட்டு இருக்க மாதிரி இருக்குங்க. என்ன பண்றது, இன்னைக்கு வந்து ஆயுத பூஜை, கடவுள்கிட்ட ஒரு பூஜையை போட்டிருக்கிறேன். பார்க்கலாம் எல்லாருமே எப்படி சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை எல்லாம் கொண்டாடினீங்கன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சரிங்களா. சின்ன வயசுல எல்லாம் பயங்கரமா இருக்கும். ஒரு ஊர்ல எல்லாம் அங்க ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கும், அந்த தலைவரோட பாட்டு ஆட்டோக்காரன் அந்த சாங் ஓடும். அப்படியே அந்த சைட் போகும்போதே பயங்கர வைபா இருக்கும். ஸோ அதுதான். இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த சரஸ்வதி பூஜை அதெல்லாம் பத்தி இதெல்லாம் இல்லைங்க. இங்க வந்து இந்த நவமி பூஜைன்னு சொல்லிட்டு இந்த நவராத்திரிக்கான ஒரு அந்த பூஜை பண்றதுதான். குழந்தைங்கள் வந்து 9 குழந்தைங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து கொஞ்சம் காசு வச்சு கொடுத்து அவங்களுக்கு வந்து பாத பூஜை பண்ணி அந்த மாதிரி பண்ணுவாங்க. இன்னைக்கு நம்ம ஒரு பொண்ணை வச்சு பண்ணிட்டு மித்த 8 சாப்பாடை வந்து இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுது. ஏன்னா இங்க வந்து நிறைய குழந்தைகள் வருவாங்க. அவங்க வர்றவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாப்பாடை வந்து ஒரு எல்லார் வீட்டுக்கும் போவாங்க. அந்த மாதிரி குழந்தை நிறைய குழந்தைங்க வந்து குழந்தைங்க மீன்ஸ் வயசு பொண்ணுங்க வரைக்கும் வந்து ஃபுல்லா அங்கிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அங்க எல்லார் வீட்டுக்கும் போயிட்டு வர்ற மாதிரி. ஸோ அப்ப என்னன்னா எல்லார் வீட்லயும் சாப்பிட முடியாது இல்லையா, இந்த சாப்பாடை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிடுவாங்க. அவங்க வைக்கிற காசு இந்த மாதிரி மட்டும் எடுத்து இது பண்ணும்போது ரொம்ப வலிக்கும். ஒரு மாதிரி கஷ்டமா சாப்பாடு எதுக்கு வேஸ்ட் பண்ணிட்டு. ஸோ ரொம்ப ஒரு சில வயசானவங்க இருப்பாங்க கஷ்டப்படுறவங்க, அந்த மாதிரி தேடிவே போய் கொடுத்துருது. இன்னைக்கு தினத்துக்கு சொல்றேன், இன்னைக்கு டேல எல்லாருமே கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதனால அப்படி நிறைய ஃபுட்டு வேஸ்ட் ஆகுங்க. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இல்லாதவங்களும் தேடி போய் கொடுத்துட்டு இருந்தாச்சு. ஒரு பொண்ணு மட்டும், அதாவது என் ஃப்ரெண்ட் ஜோதி இருக்காங்க இல்லையா, அவங்களோட நாத்தனார் பொண்ணுதான் வச்சு இன்னைக்கு வந்து பூஜை பண்ணியிருக்கோம் பாருங்க சரிங்களா. ரொம்பவே உண்மையாவே திருப்தியா இருந்தது. ஏதோ ஒரு விஷயம் பண்றது நல்லா இருக்குங்க, உண்மையாவே சொல்லணும். நல்லபடியா ஃபாஸ்டிங் முடிச்சு அதெல்லாம் பண்ணி நல்லா இருந்தது. உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்றேன் பாருங்க சரிங்களா. ஸோ வாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, யாரு சாண்ட சிஸ்டர், நீங்க ஃபங்க்ஷனுக்கு போய் 1 kg வந்து ஏறிடுச்சுன்னு சொல்லிட்டு. உண்மையாவே சொல்லணும்னா வெயிட் லாஸ் பண்றதுக்கு இதுதான் சாப்பிடணும்னு ஒரு கண்ட்ரோல்ல இதை மட்டும் சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனா வெயிட் மெயின்டைனிங் உண்மையாவே பிக்கஸ்ட் டஃப்பான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம இதை சாப்பிட்டுக்கலாமே அப்படின்னு சாப்பிடுவோம், அதுல இன்னும் கொஞ்சம் ஆசையில இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா சாப்பிட்டுக்கலாம்னு தோணும். அதுவே பார்த்தீங்கன்னா வெயிட் கெயின் ஆயிட்டு இருக்கும். மெயின்டைன் பண்றது பெரிய பெரிய டாஸ்க்குங்க. வெயிட் லாஸ்ன்னா கூட இதெல்லாம் தான் சாப்பிடணும்ட்டு நம்ம அழகா சாப்பிட்டுட்டு அதை வந்து இருந்துடலாம். வெயிட் மெயின்டைன்ல போயிட்டு சரி இது பிடிச்சதுதான் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடலான்ட்டு
பல்க் கண்ட்ரோலா இருந்தா இருக்கலாம். ஆனா மனசுதான் குரங்கு மாதிரியே, சரி கொஞ்சம் சாப்பிட்டுப்போம், நாளைக்கு பார்த்து கொஞ்சம் சமாளிச்சுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் தோணும். கண்டிப்பா எல்லாருக்குமே எப்படி உங்களுக்கு எல்லாம் தோணி இருக்கு, நம்ம கமெண்ட்ல சொல்லி விட்டு போங்க. ஸோ அதனால வந்து கொஞ்சம் நம்ம கையில தான் இருக்கு எல்லாமே. பார்த்து இது பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு வந்து எதுவுமே கமெண்ட்ஸ் இல்லைங்க. எல்லாருமே சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜைக்கு வந்து வாழ்த்துக்கள் செஞ்சீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்த வருடம் இதே ஆயுத பூஜையில் நம்ம வந்து 1 lakh சப்ஸ்கிரைபரோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்காக வேண்டிக்கோங்க. யூடியூப்ல வந்து பணம் சம்பாதிக்கிறனோ இல்லையோ, அந்த சில்வர் பிளே பட்டனையாவது அதை வாங்கணுன்ற ஒரு வைராகியம் தான் எனக்கு இருக்குது. ஸோ அதனால எல்லாருமே எனக்கு பிளஸ் பண்ணுங்க சரிங்களா. ஸோ அடுத்த ஆயுத பூஜை நமக்கு நல்ல ஒரு இதுவா 1 lakh சப்ஸ்கிரைபரோட நம்ம இருக்கணும். நான் வந்து எதிர்பார்க்கறது இந்த நியூ இயருக்குள்ளேயே, இந்த 2026 அந்த நியூ இயருக்குள்ளேயே நான் வரணும்னு நினைக்கிறேன். அதற்கான ஹார்ட் ஒர்க் போடுவோம், பார்க்கலாம். நமக்கு என்ன ஹார்ட் ஒர்க் போடலாம், திறமை இருக்கும், ஆனா லக் இருக்காது. ஸோ அதனால நம்ம என்னங்க பண்றது, லக் இல்லாததுனாலதான் இன்ன வரைக்கும் நான் இவ்வளவு தூரத்துல இருக்கேன். நிறைய பேர்லாம் வந்து சிறிய முயற்சி தான் போடுவாங்க, அவங்களுக்கு லக்கு பயங்கரமா இருக்கும், நல்லா வந்துருவாங்க. ஆனா எனக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு திறமையே இருந்தாலும் நான் வந்து அந்த இடத்துல ரொம்ப ஸ்லோவா தான் ஏறுவேன். அது என்னன்னே எனக்கு தெரியாது. ஸோ பார்க்கலாம் என்ன சொல்றீங்க. ஸோ கமெண்ட்ஸ் எதுவும் இல்லைங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்த வில்லம் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்த நாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் வெயிட் வந்து செக் பண்ணுறதா. இன்றைக்கி நம்மளோட வெயிட் 59.30 வந்து இருக்குதுங்க. சூப்பர் சூப்பர். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்கில் நார்மலான தண்ணி தான் வந்து குடிக்கிறேன் நான். ஸோ டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். இன்றைக்கி வந்து நவமி பூஜை, அதாவது இந்த நம்ம ஃபாஸ்டிங் ஹஸ்பண்ட் வந்து முடிச்சுட்டு இன்றைக்கி வந்து பூஜை பண்ணுறதுங்க. ஸோ டக்குன்னு நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக போட்டுட்டு ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டியாச்சு. ஸோ கொண்டைக்கல்ல நைட்டே ஊற வச்சாச்சு. அதை வந்து நம்ம வந்து குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். இங்கே வந்து நவராத்திரிக்கு இந்த மாதிரி பிரசாதம் பண்ணுவாங்க. ஸோ அதுதான். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கோதுமை மாவு எடுத்துருக்கேன், பூரிக்காக மாவு பிசைகிறதுக்கு. எங்களுக்கு குக்கர் விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. மாவையும் பிசைஞ்சு எடுத்துகிட்டு இருந்தேன். ஏன்னா டக்குன்னு காலையிலே இங்கே டைம் ஆயிடுச்சு. அப்புறமா மாவு இந்த சைடு பிசைஞ்சிட்டேன்னா அங்கிட்டு வந்து ஊற வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து பாருங்களேன், காணையும் தருணையும் காலையே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. 8 மணிக்கு எங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இவங்க இருக்காங்க, டியூஷன் வீட்லேயும் கும்பிடுவாங்க, நிறைய எல்லார் வீட்லேயுமே பண்ணுவாங்க. ஸோ அவங்க வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். அவங்க கூப்பிட்டு இருந்தாங்க. ஸோ 2 பேரும் வேஸ்ட் சட்டை போட்டு விட்டுட்டு வந்தாச்சு. கடாய்க்கு வந்து ஒரு பூஜை போட்டாச்சுங்க. அந்த இது மாதிரி அந்த சிம்பிள் போட்டு இங்கே அப்படிதான் சாமி கும்பிட்டுட்டு வந்து பண்ணுவாங்க கடாய்க்கு. அதுக்கப்புறமா வந்து பாதாம் நல்லா வந்து அல்வா மாதிரி பண்ண போகிறேன். இங்கே உள்ள அல்வாக்கு தான் இருக்கும். பாதாம நல்லா நெய்யில் வந்து வறுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா ரவையும் போட்டு வறுத்துட்டு நாட்டு சக்கரை சேர்த்தேன், வெள்ளை சீனியும் சேர்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியை வந்து சுடு தண்ணியை ஊற்றி கிண்டணும். நம்ம கேசரி மாதிரி தான், ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து கொலன்னு ஆகாமல் கொஞ்சம் குறப்பா வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுதான். நெய் போட்டு நல்லா வந்து கிட்டிட்டு இருந்தேங்க. ஸோ அந்த பிரசாதமும் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. செம்மையாக வந்து பண்ணிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கவனும் தருணும் வந்து வந்துட்டாங்க. அங்கேயும் பாருங்களேன், பூரி உருளைக்கிழங்கு கொண்டக்கல்ல அப்புறம் வாழைப்பழம் அங்கேயும் சாப்பிட்டு கொஞ்சத்தை கொண்டாந்து அந்த டியூஷன் பொண்ணு வந்து விட்டுட்டு போனாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கொட்டக்கல்ல சூப்பராக வெந்துருச்சு, நல்லா மசிஞ்சு. ஸோ நம்ம கையில் அமைக்கிற அளவுக்கு. ஸோ அதுக்கப்புறம் மசாலா வந்து இந்த மாதிரி தண்ணியை கலக்கிக்கோங்க. பெருமிளகாய் தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் வந்து மாங்காய் பொடின்னு சொல்லுவாங்க, அது ஆம்ச்சூர் பவுடர்னு, அதையும் சேர்த்து நல்லா தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் வந்து சூடு பண்ணிவிட்டு அதில் வந்து சீரகம் பொடியை விட்டுட்டு இஞ்சியை துருவி சேர்த்துட்டு அது கூட பச்சை மிளகாயும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை போட்டு அப்படியே சுருள வந்து சுருட்டி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் பிரசாதம் பண்ணுவாங்க. பிரசாதம் பண்ணும்போது அந்த வெங்காயம் பூண்டுலாம் இல்லாமல் பண்ணுவாங்க சரிங்களா. அந்த மாதிரி அதுக்கப்புறமா கருப்பு உப்பு தான் சேர்ப்பாங்களே, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வேக வச்சு அந்த கொண்டக்கல்லையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கல்லையை மசிச்சு வந்து சேர்த்துக்கிறேன் சரிங்களா. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிரும். கொத்தமல்லி மட்டும் கடைசியாக தூவிட்டா. ஸோ இந்த பிரசாதமும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பூரிக்கு தான் மாவு பிசைஞ்சிட்டு இருக்கேன். அதை போட்டு எல்லாமே எடுக்கணும். 9 குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். ஸோ அதுதான்.
அப்புறம் சாமிக்கு படைக்கணும். ஏன்னா ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லா உருட்டி வச்சுக்கிட்டு அப்படியே போட்டு எடுத்துட்டு இருந்தாங்க பூரியை. டைம் ஆகிடும் இல்லையா. ஹஸ்பண்ட் வந்து அங்கே வந்து யாகா வளர்க்குறது மாதிரி சின்னதாக வந்து பண்ணணும், அதெல்லாமே பண்ணணும் இல்லையா. அதெல்லாமே பண்ணிட்டாங்க. பிரசாதத்தை டக் பண்ணிடலான்ட்டு. அதுக்கப்புறம் பூரி, அப்புறம் அந்த இது அல்வா, அப்புறம் இந்த கொண்டைக்கல் எல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு சாமிக்கு வச்சு படைச்சிட்டு, அப்புறமா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து யாருன்னா என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான். ஸோ ஜோதியோட நாத்தனா பொண்ணு, அவங்கள வந்து கூப்பிட்டுருந்தோம். ஸோ அவங்க தான் இன்னைக்கு வந்து அந்த துர்கா அம்மான்னு சொல்றது. அவங்கள வந்து பூஜை பண்ணி அவங்க காலில் விழுந்து எல்லாமே பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு டிஃபன் பாக்ஸு, அப்புறம் ஜூஸ் பாட்டில், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான அந்த மேக்கப் ஐட்டம்ஸ் இது எல்லாமே வச்சு காசெல்லாம் வச்சு கொடுக்குறதுங்க. அதுக்கப்புறம் வந்து பிரசாதத்தை எல்லாம் அவரும் சாப்பிட்டுட்டு எங்களுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இனி ஃபாஸ்டிங் வந்து முடிஞ்சிருச்சு. அந்த குழந்தை தான் ஊட்டி விடும் மாற்றி அந்த கடவுள் ஊட்டி விடுற மாதிரி இனி ஃபாஸ்டிங் அந்த முடிஞ்ச மாதிரியும். போன வருஷம் ஆப்பிரிக்கா பிள்ளையை வச்சு பண்ணியிருந்தவங்க, இந்த வருஷம் இந்த பாப்பா வச்சு பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா அந்த பாப்பா அவங்க வீட்டில் கொண்டு போய் விடல, ஜோதி வீட்டுக்கு தான் வந்து கூட்டிகிட்டு போய் வந்து விட்டுட்டு இருந்தேன். உள்ளே போகவுமே சூப்பராக வந்து மேக்கப் பண்ணி விட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாப்பாவுக்கு எல்லாமே போட்டு விட்டேன் மேக்கப்பு. ஸோ எல்லாருமே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீட்லேயும் வந்து அந்த 9 குழந்தைங்களையும் உட்கார வச்சு வந்து பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஒரு பொண்ணை நல்லா பண்ணிட்டு அதுக்கப்புறம் வெளியில் கொண்டு போய் சாப்பாடு கொடுக்குறது அந்த மாதிரி. ஸோ அம்மாச்சிக்கு காஃபியை போட்டு கொடுத்து நான் அந்த குடலில் அவங்களுக்கு பூரி எல்லாமே வச்சு கொடுத்து நான் கொண்டைக்கல்ல மட்டும் காலைல பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் கையோட அந்த பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டுட்டு இருந்தேங்க. வேலை நிறைய பாத்திரம் சேர்ந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு பூஜை அறையை காமிக்கல இருந்து அப்புறமா வந்து எடுத்தேன் அந்த வீடியோ. ஸோ இங்கே பாருங்களேன், இந்த குட்டி இதில் தான் யாகம் வளர்த்து பிரசாதமாக படைச்சிருக்காங்க பாருங்களேன். ஸோ சூப்பராக வந்து சாமி கும்பிட்டுட்டு அதில் புல்லுக்கட்டெல்லாம் வச்சுருந்தாங்க பாருங்கள். அந்த கோதுமையால் வந்து அந்த முளை கட்டினதை தான் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன், ரிலாக்ஸாக தாங்க இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து சரி மிஷினில் துணியை முன்னாடியே போட்டு விட்டுருந்தோம், அதையே வந்து எடுத்துகிட்டு விட்டு அப்புறமா மதியம் ஆயிடுச்சு. சரின்னு கொஞ்சம் மாவு பிசைஞ்சது இருந்துச்சு, கொஞ்சம் அவங்களுக்குலாம் பூரி இருந்துச்சு, நம்ம சப்பாத்தியை போட்டுக்கலாம் அப்படின்ட்டு மாவு உருட்டி போட்டுட்டு இருந்தேன். சரியான சப்பாத்தி போடுறதுனால எப்படி இருக்கும், காந்தி எடுத்துரும், அப்படி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சப்பாத்தியெல்லாம் வந்து எண்ணெயே இல்லாமல் இந்த மாதிரி போட்டு எடுத்துகிட்டு இருந்தேன். சப்பாத்தி சாப்பிடலாம், ஆனால் அளவாக சாப்பிடணும், அதுதான் வந்து முக்கியம். சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அதிகமாக சாப்பிடக்கூடாது. சப்பாத்தி எடுத்துருக்கேன், அந்த கொண்டைக்கல்ல வந்து வெள்ளரிக்காய், அப்புறம் நேற்று வச்சு அந்த பச்சை குழம்பு இருந்தது. ஸோ அதையுமே வச்சு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட மாதிரியான வீடியோ எடுத்திருந்தேன், அது ஆன் பண்ணாமல் விட்டுட்டேன் போலங்க, அதுதான் வரல. அப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேக்கப் போட்டு கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கடை இங்கே ஒன்று இருக்குங்க, அதோட ப்ரொமோஷனுக்காக தான் வந்து கிளம்பிட்டேன். அதாவது இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா முனீர்கான்ற இடத்துல ராமா ஸ்டோர் பக்கத்தில் தான் இந்த கடை இருக்குது. ஸோ ஒரு 3 monthsக்கு முன்னாடி இந்த கடை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊர் சேலைகள், அதுக்கப்புறமா இங்கே உள்ள சேலைகள் எல்லாமே வந்து சாரீஸுமே வந்து இருந்தது. ஸோ இங்கே பாருங்களேன், நம் கலாச்சாரம் நம் பெருமை சூப்பராக போட்டுருங்களேன். எவேட் கலெக்ஷன்ஸ்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சூப்பராக நாங்களுமே வந்து ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தோங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது, கலர்ஸ் எல்லாமே இது செலக்டடாக வச்சுருப்போம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஷார்ட்ஸில் நான் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன். அப்படியே நாங்கள் பார்க் வந்துட்டோம். ஷூட் முடிச்சுட்டு பார்க்குக்கு வந்ததும் பிள்ளைங்க நல்லா ஓடி ஆடி நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க ஜாலியாக. சரி அவங்கள என்ஜாய் பண்ண விடலான்ட்டு அப்புறம் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மாட்டு வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துட்டு நாங்கள் ஏற்று மச்சான் இறக்கு மச்சான் அப்படின்னு சொல்லி விளாடுவோங்க அந்த சீசால. ஸோ இவங்க 2 பேரும் நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள வீடியோ எடுக்கவும் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறான்ட்டு. அப்புறம் நாங்கள் வந்துட்டோங்க, பால்லாம் வாங்கிட்டு வந்ததும் சரி அம்மாச்சி மாமாவும் அப்புறம் வந்து காஃபி போட்டு வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜையும் கூட தானே. அப்புறம் நம்மளோட எல்லா எலக்ட்ரானிக்ஸு, அதுக்கப்புறம் தம்பியோட புக்கு, அப்புறம் அம்மாச்சியோட தையல் மிஷின் எல்லாமே வச்சு சூப்பராக வந்து சாமி கும்பிட்டாச்சுங்க. அதையும் நைட்டு சாயங்காலமாக அது வந்து கும்பிட்டாச்சு. ஆமாம், அம்மாச்சி வந்து மிஷின் வச்சுருக்காங்களே, அந்த மிஷின் யாரும் யூஸ் பண்ணுவாங்க, நான் இல்லைங்க, கை மிஷினு அம்மாச்சி வந்து தைப்பாங்க. ஸோ அதான், அதாவது நம்ம அந்த பிடிச்சடிக்கிறது அது எல்லாமே. ஸோ சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. என் டோலா காட்டி காமிச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு சரி டின்னர் சாப்பிடலான்ட்டு காலில் வந்து இது பயிர் வகையாக சாப்பிட்ட மாதிரி ஒரு மாதிரி மந்துன்னு இருக்குல்ல, அப்படிதான் இருந்தது. சரி சாப்பிடலான்ட்டு ஒரு பழம், ஒரு ஆப்பிள், ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கேரட் எடுத்து நான் வந்து சாப்பிட்டேங்க. அப்படியே உட்காந்து கடிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே டக்குன்னு எடுத்து தின்னுக்கலாம் அப்படின்ட்டு அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொண்டைக்கடலை கிரேவி,
பூரி அப்படின்னு எல்லாமே கடந்துச்சுங்க. ஏன்னா ஒரு மாதிரி மந்துன்னு இருக்கும், ஆயில் ஐட்டம்னால கம்மியாக தான் எல்லாருமே சாப்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா கையோட பாத்திரத்தை எல்லாம் வந்து கழுவி போட்டுட்டு நான் வந்து தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன் இன்னைக்கு. ஸோ 6:30 to 7 நீங்கள் டின்னர் முடிக்கிறீங்க அப்படின்னா நிறைய பசிக்குது அதுக்கப்புறம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தண்ணி மட்டும் குடிங்க, வேறு எதுவும் சாப்பிட்றாதீங்க, வேஸ்ட் ஆகிடும், நீங்கள் பண்ணதுக்கான பிரயோஜனமே இருக்காது. ஸோ அதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் சரிங்களா. அந்த டைம் தாங்க வெயிட் லாஸ் நடக்கிறது சரிங்களா. இனி டேவர் வந்து சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணி நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ளாக்ல உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய், see you, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.